student, good evening. Last class we discussed about 14th chapter marketing. Now moving 15th chapter. The name is a recent trend in marketing. மார்க்கெட்டில் என்ன மாதிரி ரீசன்ட் ட்ரெண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறது தான் இந்த சாப்டர். இது ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் இ பிஸ்னஸ்? பேஜ் நம்பர் 1118 பாருங்கள், இ பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இ பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இ காமர்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் ஆன்லைன் மூலிமா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்கி விற்கிறது தான் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆர் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இ பிஸ்னஸ் உடைய ஒரு பாட்டு தான் இ காமர்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ இ பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா அக்கௌண்டிங், டிரான்சாக்ஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர்எம், அக்கௌண்ட்ஸ் ஒரு மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா இ பிஸ்னஸ். அந்த இ பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள். எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் ஆர் இ பிஸ்னஸ் செகண்ட் பேராகிராஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி வெப் ஆர் இன்டர்நெட், இன்ட்ராநெட் அண்ட் எக்ஸ்ட்ராநெட். இப்போது ஒரு கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னாலும் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் சொல்கிறாங்க. இன்டர்னல் இன்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னா, இன்டர்னல் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே நடக்கிறதெல்லாம் இன்டர்னல், சேமஸ் அதே மாதிரி தான் இன்ட்ராநெட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கம்பெனிக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ், சர்வீசஸ் இதெல்லாம் தான் இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் கம்பெனியை தாண்டி போகிறது, ஸோ கம்பெனியை தாண்டி கம்யூனிகேட் பண்ணுறது இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராமா? அது மட்டும் கிடையாது. ஆர் வெப் ஆர் இன்டர்நெட் மூலிமா இங்கே ஒரு கான்டாக்டை பண்ணுறாங்க, அதுதான் இ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்டாரிய இ பிஸ்னஸோடய நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ இதை ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் ஃபஸ்ட் ஒன் கொஷினுக்கு இந்த பேராகிராஃபை மட்டும் ரைட் பண்ணுங்கள். என்ன இப்போது இ மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், மித்ரா, பஸ்ஸுக்காக புக் பண்ணோம் அப்படின்னா ரெட் பஸ், ட்ராவல்காக பண்ணால் மேக் மை ட்ரிப், ஐஆர்டிசி ட்ரெயினில் புக் பண்ணால் ஐஆர்டிசி. இப்போ டைரெக்டாக ஒரு மார்க்கெட்டுக்கு போகாமல் வெப்சைட், இன்டர்நெட் இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ப்ராடக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஆர்டர் பண்ணுறோம். இ காமர்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராமா? சி செகண்ட் ஒன் கொஷின், வாட் இஸ் க்ரீன் மார்க்கெட்டிங்? க்ரீன் மார்க்கெட்டிங் நம்மளுடைய சிலபஸில் கிடையாது, ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணல. தேர்ட் ஒன் போகிறீங்க, வாட் இஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங்? சர்வீஸ் மார்க்கெட்டிங் நம்மளுடைய சிலபஸில் கிடையாது, ஸோ இதுவும் நம்ம எடுத்துக்கல. ஃபோர்த் ஒன் பாருங்கள், டிஃபைன் இ மார்க்கெட்டிங். பேஜ் நம்பர் 1119 பாருங்கள், இ மார்க்கெட்டிங் டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய செகண்ட் பேராகிராஃபை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன் கொஷினுக்கு, இ மார்க்கெட்டிங் இஸ் அச்சீவிங் மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். அதனுடைய இ மார்க்கெட்டிங்கோடைய அச்சீவ் பண்ணுறது எது, அதனுடைய அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் லைக் இன்டர்நெட், வேர்ல்டு வைட் வெப், மெயில், தென் ஒயர்லெஸ், மீடியா அண்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் தான் இ மார்க்கெட்டிங். த்ரூ வெப் மூலிமா நம்மளுடைய பிஸ்னஸை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணுறது எது பண்ணலாம், இமெயில் மூலிமா பண்ணலாம், ஆர் வயர்லெஸ் மூலிமா பண்ணலாம், ஆர் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இது மூலிமா நம்மளுடைய கம்யூனிகேட் பண்ணுறோம், ஆர் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா. இப்போது பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோன்பே, பேடிஎம். ஸோ இந்த டிஜிட்டலைஸ் மூலிமா நம்மளுடைய இன்ட்ராக்ட் பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுதான் இங்கே மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. கட் ஒன், வாட் இஸ் இ-டேலிங்? இ-டேலிங்கிறது நம்ம சப்ஜெக்டில் சிலபஸில் கிடையாது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், வாட் இஸ் சோஷியல் மார்க்கெட்டிங்? சோஷியல் மார்க்கெட்டிங் நம்ம சிலபஸில் கிடையாது. ஸோ டேக்கன் ஃபார் ஒன்லி 2 கொஷின்ஸ், இதை ஃபஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் த ஃபோர்த் ஒன், வாட் இஸ் இ பிஸ்னஸ், டிஃபைன் இ மார்க்கெட்டிங். See the next one, third mark question. Third mark questionல first question கேட்டிருக்காங்க பாருங்கள், what are the advantages of e-marketing? e-marketing உடைய advantages என்னன்னு கேட்டிருக்காங்க. mark questionல first one advantages of e-marketing கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 1119. ஸோ இங்கே 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, இந்த 3 பாயிண்ட்டும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். பாருங்கள், எனி டைம் மார்க்கெட். எப்போது மார்க்கெட் அதாவது ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சம்திங் டைம், இப்போ மார்னிங் 9 to ஈவினிங் 6 or 10 வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டிங் இருக்காது. ஸோ நம்ம போனாலும் நம்மளால் எதுவும் பை பண்ண முடியாது. பட் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா 24 hours, எனி டைம், எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுடைய நெட்டு, மொபைல் ஆர் லேப்டாப் வச்சுட்டு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம், ப்ராடக்டாக வாங்கலாம், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங், இ மார்க்கெட்டிங்கோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா 24 hours இன் சர்வீஸ். எனி டைமை ஸ்டார்ட் பண்ணி
சர்வீஸ் டு இட்ஸ் யூசர்ஸ் வரைக்கும் ரைட் பண்ணுங்கள் என் ஆஃப். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டைரக்ட் கான்டாக்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்டர்மீடியேஷன் காஸ்ட். இங்கே எந்த ஒரு இன்டர்மீடியேட்டும் கிடையாது. ஸோ அவங்களுக்காக நம்ம எந்த ஒரு கான்டாக்டோ இல்லை அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம டைரெக்டாக டீல் பண்ணுறோம், யார் இந்த ஆன்லைனில் டீல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே செகண்ட் ஒன் அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாருங்கள். தேர்ட் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் நமக்கு என்ன தேவைப்பட்டாலும் அட்டன் டைமில் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எனி டைம் இஃப் யூ வாண்ட் நீட், உங்களுக்கு எந்த ஒரு அர்ஜென்ட் இருந்தாலும் நம்ம ப்ரௌசிங் இருந்தால் போதும், நம்ம எப்போ வேணாலும் நம்மளுடைய பர்ச்சேசிங்கை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 மார்க் கொஷினுக்கான இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் ரைட் பண்ணுங்கள். என்ன செகண்ட் பாருங்கள், டிஸ்கஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. 1119ல் 4 பாயிண்ட்டு தான் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டு நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. 4 பாயிண்ட்டு ரைட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் ஷேர். அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை பிராண்டையும் எஸ்டாப்ளிஷ் பெருசுப்படுத்துகிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரமோஷன். அவங்களுடைய சேனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, பெருசு பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்களுடைய ப்ரமோஷனல் ஊக்குவிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய சேனலையும் பெருசுப்படுத்துகிறாங்க. ப்ளஸ் அவங்களுடைய பிராண்டை பை பண்ணுறதுக்காகவும் இங்கே ப்ரமோட் பண்ணுறாங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா ஹையர் பிராண்ட் அவேர்னஸ். அவங்கள அந்த ப்ரமோஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ ப்ரமோட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறாங்க. எதுக்காக? அவங்களுடைய பிராண்ட் அவேர்னஸை கொடுக்கறதுக்காக அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அவங்கள அதை பிராண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா 4 அப்ஜெக்டிவ் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் கொஷின், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் நீச் மார்க்கெட்டிங். பேஜ் நம்பர் 122ல் பாருங்கள், நீச் மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் உங்களுக்கு 3 மார்க் கொஷினில் கேட்டிருக்காங்க. நீச் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, அவங்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிராண்டை மட்டுமே அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே நீச் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஃபோர்ட்ஸ்க்காக ஒரு ட்ரெஸ்ஸை வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ஃபோர்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை, ட்ரெஸ்ஸு, ஷூஸு, சாக்ஸு, ஸோ அவங்க பேட்டு, பாலு, இந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சாரீஸ் வேணும் அப்படின்னா சாரீஸ் மட்டும்தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நீச் மார்க்கெட்டிங். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், நீச் மார்க்கெட்டிங் டினோட்டில் ஸ்டார்ட் பண்ணி செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷனுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபவுண்ட் பை த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணி சர்வ்டு பை த காம்படேட்டர்ஸோடைய செகண்ட் பாயிண்ட்டை ரைட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் பாருங்கள், எ நீச் மார்க்கெட் டஸ் நாட் மீனில் ஸ்டார்ட் பண்ணி தென் ஆஃபரிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், இட் எய்ம்டு அட் பீயிங்கை ஸ்டார்ட் பண்ணி எ பிக் பாயிண்டோட ரைட் பண்ணுங்கள். இது ஃபோர்த் ஒன். மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை ரைட் பண்ணுங்கள். ஃபோர்த் சேனல் லைக் அஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் அந்த பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த 5th ஒன் பாயிண்ட்டை சொல்கிறேன். நார்மலாக உங்களுக்கு 3 மார்க் கொஷினில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 4 பாயிண்ட் ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணிங்கன்னா என் ஆஃப். ஆன்சர் 5 மார்க் கொஷினில் பாருங்கள். இது ஃபஸ்ட் ஒன் உடைய சிலபஸில் கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட் ஒன் கொஷின் கிடையாது. செகண்ட் ஒன் கொஷின், எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். இது நம்ம சிலபஸில் கவர் ஆகுது. நம்ம ஆல்ரெடி 3 மார்க் கொஷினில் அட்வான்டேஜஸ்னால் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது கூட நம்ம டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் ரெண்டும் ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 3 மார்க் கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். லாங் ஆன்சர் கொஷின் கேட்டாங்கன்னா இது ரெண்டுமே நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் பாருங்கள். டிஸ்அட்வான்டேஜில் 4 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டை எழுதுங்க. அட்வான்டேஜஸில் 3, டிஸ்அட்வான்டேஜில் 4, டோட்டலாக 7 பாயிண்ட்டை ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 5 மார்க் கொஷினுக்கான ஆன்சர். இது ஹை காஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் பார்க்கும்போது இங்கே காஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தனாலே அந்த ப்ராடக்டை நம்ம வாங்க வச்சுறாங்க, வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அட்வர்டைஸிங்கும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி தென் ஸ்பெண்ட் எ லார்ஜ் அமௌண்ட்டோடைய ரைட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் ஒன்க்கு ஓகே. செகண்ட் ஒன் பாருங்கள், இது சூட்டபிளாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ்க்கு சூட்டபிளாக இல்லை. ஈஸியாக ஒரு ஆன்லைன் மார்க்கெட் அப்படிங்கிறது இது ஒரு லார்ஜ் பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது சூட்டபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப லாங்காக டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால அவங்களால இன்டர்நெட் கனெக்ட் இல்லைன்னா அவங்களால பை பண்ண முடியாது இல்லையா. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள்,
கஸ்டமர்ஸ் வந்து ஹையாக இருக்காங்க, டேரெக்டாக பை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா க்ரோத் ஆகுது. ஸோ இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகுது, இந்த கம்பெனியும் ஐடென்டிஃபை ஆகுது. இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட்டு 4th ஒன் பாருங்கள். இங்கே நிறைய பையர்ஸ் தான் அவங்களுடைய ப்ராடக்டை வாங்குறாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை வாங்குறதுனால அவங்க அக்கௌண்ட்டை கொடுக்கறதுனால அவங்களுக்காக இங்கே எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒன்று மெனி பையர்ஸை ஸ்டார்ட் பண்ணி இன்டர்நெட்டோட க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ தேர் இஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ராட்லண்ட் வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன 3rd ஒன் கொஷின் பாருங்கள். டிஸ்கஸ் எனி 2 மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கோடைய மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங்கோடைய மெத்தட்ஸ் என்னங்கிறது 2 மெத்தட்ஸ் தான் ரைட் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், சிலபஸில் கவர் ஆகுது நீச் மார்க்கெட்டிங், வைரல் மார்க்கெட்டிங், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்புஷ் மார்க்கெட்டிங், தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொரில்லா மார்க்கெட்டிங். இந்த 4 மார்க்கெட் தான் இருக்குது. ஸோ இந்த 4 மார்க்கெட்டில் உங்களுக்கு எனி 2 மார்க்கெட் மட்டும் தான் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இஸ் ஏ லாங் ஆன்சர் கொஷினுக்கு. ஸோ நீங்கள் இந்த 4ஐயும் மைண்ட் பண்ணிக்கோங்க, எத்தனை கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணுங்கள். இப்படி நீச் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். நவ் மூவிங் வைரல் மார்க்கெட்டிங். நம்ம ஒரு விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்டர்நெட் மூலிமா கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே வைரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். வைரலிருந்து இன்னொருத்தர்கிட்ட இன்ஃபர்மேஷன் மெசேஜை பாஸ் பண்ணுறது தான் இங்கே வைரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வைரல் மார்க்கெட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அண்டு எஃபெக்டோடைய ஃபஸ்ட் பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. செகண்ட் பாருங்க, வைரல் மார்க்கெட்டிங் இஸ் எபிளில் ஸ்டார்ட் பண்ணி தென் பர்சன் டு பர்சனோடைய க்ளோஸ் பண்ணிடுங்க. செகண்ட் பாயிண்ட். தென் 3rd பாயிண்ட் பாருங்கள், மெசேஜ் வைட்லி அக்ராஸை ஸ்டார்ட் பண்ணி மெசேஜ் இன்ஸ்டன்ட்லியோடைய க்ளோஸ் பண்ணிடுங்க. 3rd பாயிண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ரைட் பண்ணுங்கள். பாருங்கள், எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கிரியேஷன் ஆஃப் மூவிங், சர்ப்ரைசிங் ஆர் ஸ்பெக்குலேட்டர்ஸ் வீடியோஸ் அண்ட் யூடியூப், தென் ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் அதர் சேனல்ஸ். இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுற இல்லையா, ஒரு மெசேஜை இன்னொருத்துக்கு ஷேர் பண்ணுற இல்லையா, தான் வைரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு பாருங்கள். ஆம்புஷ் மார்க்கெட்டிங். ஆம்புஷ் மார்க்கெட்டிங்கில் செகண்ட் லைன் பாருங்கள், பர்டிகுலரில் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பென்சஸ் டு த ஈவெண்ட்டோடைய க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மெத்தட் ஆஃப் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி கன்வெர்ட் வேஸோடைய க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் ரைட் பண்ணுங்கள். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்க அப்படின்னா தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா முன்னாடி பார்த்தாக்கா அவங்களுக்கு ஒரு மாதிரி பிக்சரும், தென் லாஸ்ட்டில் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பிக்சர்ஸும் தெரியும் இல்லையா, வியூ ஆகும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க.